தூத்துக்குடி நர்சரி திருமண்டலம் வெள்ளாரன் விலை சேகரம் பரி திருத்துவ ஆலயம் பொத்தரங்கன் விலை வரமன்குறிச்சி. நெதர்லாந்து நாட்டில் வசிக்கும் தமிழ் திருச்சபை விசுவாசிகள் அனைவருக்கும் பொத்தரங்கன் விலை பரிதிருத்துவ ஆலயத்தின் சார்பில் கனிவான வாழ்த்துக்களையும் சோஸ்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சாம்ராஜ் அவர்களின் தகப்பனார் ஈஸ்டர்ராஜ் அவர்கள் மூலமாக எமது புதிய ஆலய கட்டுமான பணிகளை அறிந்து உங்களது தனிப்பட்ட மற்றும் குடும்ப ஜெபங்களில் ஜெபித்து வருகிறீர்கள். அதற்காக உங்கள் யாவருக்கும் திருச்சபையாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவனை துதிக்கிறோம். மதுவிற்கு அடிமையாக இருந்த பொத்தரங்கன் விலை மக்களை சுவிசேஷம் சென்றடைந்தது. பொத்தரங்கன் விலை திருச்சபையின் முதல் விசுவாசி திரு பாக்கியநாதன் சுமார் 12 ஆண்டுகள் ஓலை கொட்டகை கூடாரம் அமைத்து ஆண்டவரை ஆராதித்து வந்தனர். 1958 அஸ்திவாரமிடப்பட்டு சுண்ணாம்பு சுவர்களால் கட்டப்பட்டு நாட்டு ஓட்டுகளினால் மேயப்பட்ட தற்போதைய ஆலயம் 1966 மே 26 பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆங்காங்கே சுவர்களின் விரிசல்கள், அவ்வப்போது உடைந்து விழும் ஓடுகள், ஆராதிப்பதற்கு தகுதியில்லாத இடம் தற்போதைய ஆலயம் என பொறியாளர்களால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுமார் ரூபாய் 200 லட்சங்கள் மதிப்பில் புதிய ஆலயத்தை கட்ட 2018 திருச்சபையாக தீர்மானித்து கொரோனா தாக்கத்தினால் 2 வருடம் தாமதமாக புதிய ஆலயம் கட்ட அஸ்திபாரம் இடப்பட்டு சுமார் ரூபாய் 100 லட்சம் மதிப்பிலான மேற்கூரை வரையிலான பணிகள் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. சுமார் 30 குடும்பங்கள் மட்டுமே அரசு பணி அல்லது தொழில் ரீதியாக பொருளாதாரத்தில் முன்னேறியுள்ள குடும்பங்கள். ஏனைய 100 குடும்பங்களும் நடுத்தர மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களே. இம்மட்டுமாக நிறைவு பெற்றுள்ள ரூபாய் 100 லட்சங்கள் மதிப்பிலான பணிகள் அனைத்தும் உள்ளூர் திருச்சபை மக்கள் மூலமாகவே நிறைவேற்றி முடிக்கப்பட்டிருக்கிறது. எஞ்சியுள்ள ரூபாய் 100 லட்சங்கள் மதிப்பிலான அனைத்து பணிகளையும் வரும் 2026 மே மாதத்திற்குள்ளாக நிறைவு செய்ய தீவிரமாக திட்டமிட்டு செயல்படுகிறோம். கதவு மற்றும் ஜன்னல்கள் அமைப்பதற்குண்டான தேவைகளுக்காக தீவிரமாக பிரயாசப்பட்டு வருகிறோம். 30 ஜன்னல்கள், 8 கதவுகள் அமைக்கப்பட வேண்டும். ஒரு ஜன்னல் அமைப்பதற்குண்டான தேவை ரூபாய் 49,000. ஒரு கதவு அமைப்பதற்குண்டான தேவை ரூபாய் 2,25,000. நெதர்லாந்து நாட்டில் வசிக்கும் தமிழ் விசுவாசிகளிடத்தில் பொத்தரங்கன் விலை திருச்சபை மக்கள் தாழ்மையாக வேண்டிக் கொள்வது உங்களது ஊக்கமான ஜெபம், பொருளாதார தேவையில் உங்களது பங்களிப்பு. 2026 மே மாதம் புதிய ஆலய பிரதிஷ்டைக்கு அழைப்பிதழ் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். உற்சாகமாக புதிய ஆலய பிரதிஷ்டை பண்டிகையில் நீங்களும் குடும்பமாக பங்கு பெற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இப்பொழுதே உங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம். ஜெபியுங்கள், உங்களது ஆதரவை தாருங்கள். உங்களுக்காக, குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே விசேஷமாக நெதர்லாந்து நாட்டில் வசித்து வருகின்ற தமிழ் கிறிஸ்தவ விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள் யாவருக்கும் எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நர்சரி திருமண்டலம் வெள்ளாளை சேகரம் பொத்தரங்கன் விலை பரிதிருத்துவ ஆலயத்தின் சார்பிலே, எங்களுடைய திருச்சபை மக்கள் சார்பிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்வதிலே ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான சகோதரர் சாம்ராஜ் அவர்களுடைய தகப்பனார் திருவாளர் ஈஸ்டர்ராஜ் அவர்கள் உங்களை நேரிலே சந்தித்து என்னுடைய ஆலய கட்டுமான பணிகளை குறித்து விரிவாக பகிர்ந்திருப்பார்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கின்றேன். நீங்களும் தொடர்ந்து என்னுடைய ஆலய கட்டுமான பணிகளுக்காக பாரப்பட்டு ஜெபித்து வருகிறீர்கள் என்று சொல்லி நான் அறிந்து நான் துதிக்கின்றேன், ஸ்தோத்திரிக்கின்றேன். என்னுடைய ஆலய கட்டுமான பணியானது இதுவரையிலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் அளவிலான தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இன்னும் எஞ்சியிருக்கிற பணிகளுக்கும் சுமார் 1 கோடி அளவிலான தேவை இருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நான் இப்பொழுது கொண்டு வருகின்றேன். கர்த்தர் சித்தமானால் வருகிற 2026 ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி என்னுடைய ஆலய பிரதிஷ்டையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வெகு விரைவாக செயல்பட்டு வருகின்றோம். ஆகவே நீங்களும் இந்த ஆலய கட்டுமான பணிகளிலே உங்களை இணைத்துக் கொண்டு இதற்காக பாரப்பட்டு ஜெபிக்க
உற்சாகத்தோடு நன்கொடைகளை கொடுத்து இந்த பணிகளை தாங்க முன்வரும்படி உங்களுக்கு நாங்கள் என்னுடைய திருச்சபையின் சார்பிலே, விசுவாச குடும்பத்தின் சார்பிலே அன்பான கனிவான அழைப்பை நாங்கள் கொடுக்கிறோம். வேதம் இவ்வாறாய் சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையருக்கு எழுதுகின்ற பொழுது இப்படியாய் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி உற்சாகமாக இந்த ஆலய கட்டுமான பணிகளிலே நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, நீங்கள் செய்கிற பணிகளுக்காக நாங்களும் திருச்சபையாய் இணைந்து அனுதினமும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.